சிறுமியும் யூனிகார்ன் பவுச்சின் அதிசயமும். ஒரு சிறிய நகரத்தில் ஒரு சந்தோஷமான குடும்பம் வாழ்ந்து வந்தது. அப்பா, அம்மா, ஒரு அண்ணன் மற்றும் ஒரு சிறுமி. அந்த சிறுமி அவள் வீட்டருகே உள்ள கல்வி நிலையத்தில் 4ஆம் வகுப்பு பயின்று வந்தாள். அவளுக்கு யூனிகார்ன் பவுச்சுடன் பள்ளிக்குச் செல்வது மிகவும் பிடிக்கும். அது அவளுடைய அப்பா பரிசாக அளித்த ஒரு அழகான யூனிகார்ன் பவுச்சு. எப்போதும் அது பேனாக்கள், பென்சில்கள் மற்றும் பல மாடல் ரப்பர்களால் என்றுமே நிறைந்து வழிந்திருக்கும். அது அவளுக்கு பிரியமான பொருள். ஒரு நாள் அந்த யூனிகார்ன் பவுச்சு காணாமல் போய்விட்டது. யாரோ அதை எடுத்துச் சென்றிருந்தார்கள். சிறுமி அன்று நாள் முழுவதும் அழுதபடியே இருந்தாள். ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் முழு வகுப்பறையையும் தேடினார்கள். மற்ற வகுப்பு குழந்தைகளிடமும் கேட்டனர். ஆனால் யூனிகார்ன் பவுச்சு எங்கும் கிடைக்கவில்லை. மாலை வீட்டுக்குத் திரும்பிய சிறுமி அழுதபடி அம்மாவிடம் சொன்னாள். அம்மா மெதுவாக புன்னகைத்து, "கவலைப்படாதே கண்ணே, கடவுளிடம் பிரார்த்தனை செய், உன் யூனிகார்ன் பவுச்சு கிடைக்கும்" என்றார்கள். அந்த மாலை சிறுமி, அவளது அண்ணன், அம்மா மூவரும் கோவிலுக்குச் சென்றார்கள். சிறுமி கண்களை மூடி மனமாற பிரார்த்தனை செய்தாள். கடவுளே, என் யூனிகார்ன் பவுச்சு திரும்ப கிடைக்க வேண்டும் என்று வேண்டினாள். அடுத்த நாள் சிறுமி இன்னும் சோகமாக பள்ளிக்குச் சென்றாள். மதிய உணவுக்குப் பிறகு அவள் மற்றொரு வகுப்புக்குச் சென்று விளையாடிக் கொண்டிருந்தாள். திடீரென்று அவளது கண்கள் மின்னின. அங்கேயே அவளுடைய யூனிகார்ன் பவுச்சு. அதையும் அதை எடுத்திருந்த சிறுமியையும் அவள் கண்டாள். அவள் விரைவாக ஆசிரியரிடம் ஓடி, "இது என் யூனிகார்ன் பவுச்சு, ஆனால் தயவுசெய்து அவளை தண்டிக்காதீர்கள்" என்றாள். ஆசிரியர் புன்னகைத்து தலையசைத்தார். சிறுமி தனது யூனிகார்ன் பவுச்சை அணைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக புன்னகைத்தாள். அவளுடைய ஆசிரியர் பெருமையுடன் சிரித்தார். எல்லோரும் அந்த சிறுமியின் நேர்மை, விசுவாசம் மற்றும் மன்னிப்பை பாராட்டினர்.